2020 கோவிட் டைம்ல ப்ளீஸ் எல்லாரும் காசு கொடுங்கப்பா நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லி ஆரம்பிச்ச பிஎம் கேஷ் ஃபண்ட் ஞாபகம் இருக்கா? அப்போ செலிபிரிட்டில இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஜிபே போன் பேன்னு தட்டி தூக்கி அள்ளி கொடுத்தாங்க. ஆனா இப்போ 2024-25 பினான்சியல் இயர்க்கான ஆடிட்டர் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. மேட்டர் என்னன்னா மக்களுக்கு இந்த ஃபண்ட் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு டொனேஷன் 30% டவுன் ஆகிடுச்சு. இன்னைக்கு வீடியோல இந்த ஃபண்ட்ல எவ்வளவு காசு பேங்க்ல தூங்குது, வெளிநாட்டு காசு என்னாச்சு, எதுக்காக செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீடைல்டா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிஎம் கேஷ் ரைஸ் அண்ட் ஃபால் ஸ்டேட்டஸை பார்த்துருவோம். 2020-21 கோவிட் பீக்ல இருந்த டைம் அப்போ டொமஸ்டிக் டொனேஷன் ஒரே வருஷத்துல 7184 கோடி, ஃபாரின் டொனேஷன் 495 கோடி. அப்படியே கட் பண்ணி 2024-25 வந்தோம்னா டொமஸ்டிக் டொனேஷன் 479 கோடி தான் வந்திருக்கு. அதாவது போன வருஷத்தை விட 30% சரிஞ்சிருக்கு. ஃபாரின் டொனேஷன் போன வருஷம் 1.13 கோடி வந்துச்சு, இப்ப வெறும் 92.8 லட்சம் தான் வந்திருக்கு. அதாவது போன வருஷத்தை விட 18% குறைஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. டொனேஷன் குறைஞ்சிருச்சு, அப்ப அக்கௌண்ட் காலியான்னு கேட்டா மார்ச் 31, 2025 வரைக்கும் பிஎம் கேஷ் ஃபண்ட்ல மொத்தம் எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியுமா? 8452 கோடி. இதுல வேடிக்கை என்னன்னா பிக்ஸ்ட் டெபாசிட்ல 7846 கோடி சும்மா வச்சு வட்டி குட்டி போட்டுட்டு இருக்கு. சேவிங் பேங்க் அக்கவுண்ட்ல 605 கோடி சும்மாவே இருக்கு. அப்ப செலவு எவ்வளவு பண்ணிருக்காங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். 2023-24 குழந்தைகள் நல திட்டத்துக்காக 15.37 கோடி செலவு பண்ணினவங்க 2024-25 வெறும் 87.8 லட்சம் தான் செலவு பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கஜானால 8000 கோடி மேல வச்சுக்கிட்டு செலவு பண்றதுல ஏன் இவ்வளவு கஞ்சித்தனம்? தணிக்கை அறிக்கை பார்க்கும்போது நமக்கே கேள்வி கேட்க தோணுதுல. நோ பட்ஜெட்ரி அலோகேஷன். அரசாங்கம் இதுக்கு தனியா பட்ஜெட்ல காசு ஒதுக்குறது இல்ல, முழுக்க பப்ளிக் டொனேஷன் தான். தகவல் அறியும் உரிமை சட்டம் கீழே கேட்கிற கேள்விகளுக்கு தெளிவான பதில் வரலங்கிற புகாரும் இருக்கு. கோவிட் பெருந்தொற்று முடிஞ்சிருச்சு, அதனால மக்கள் இப்போ இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. எமர்ஜென்சி ஃபண்டோட தேவை குறைஞ்சதும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. சோ 8452 கோடி பேங்க்ல வச்சுக்கிட்டு டொனேஷன் 30% குறைச்சிருக்கிற இந்த பிஎம் கேஷ் மேட்டர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு காசு வச்சிருக்காங்களே, அது இன்னும் நல்லா மக்கள் நலத்திட்டத்துக்காக செலவு பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.